என் மயனுக்கு தெரியாட்டி இன்னொருத்த மயன் சொல்லி கொடுத்துருவேன் இப்படி தாண்டா அப்படின்னு. சரி, அது வித்தியாசம். 6வது படிக்கும் பொழுதே கிளம்பிடுறாங்க. இவரை இருக்கலாம் போயிட்டு சரி எல்லாம் தூங்க போட்டுருவோம். அப்புறம் 10 மணிக்கு நாங்கள் இதுக்குன்னு தனியாக குடிச்ச வச்சுருக்கோம். ஆமாம், வீடு கட்டினா பூஜை இருக்கும்ல, அது எங்களுக்கு இருக்குல்ல. சரி சரி சரி. அதுக்குள்ளே போய் என் பொண்டாட்டி மல்லாக்க படுத்துக்குவா. ஏய், என்ன கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறீ? கோவிலை வளம் வருவது பெரிது கிடையாது, கற்ப கிரகத்திலே சிற்பத்தை வணங்குவது பெரிது கிடையாது. கொடிமரத்தின் அருகிலே குப்புற படுக்க வேண்டும், கைகள் 2 நீட்ட வேண்டும், கால்கள் 2 நீட்ட வேண்டும், உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களும் மண்ணிலே படை செய்ய வேண்டும். அதற்கு பேர் தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். குப்புற படுக்கிற போயிட்டு மல்லாக்க படுக்கிறங்க. நீங்க லூயா நான் லூயா என்னையா பேசிக்கிட்டு இருக்கியா? கொடிமரத்து அடியில தான் குப்புற போய் படுக்கணும். இது குடிச்சக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும். வித்தியாசமான சாமி போல படுத்திருப்பா, நான் வெளியில நிப்பேன். சரி, அவதான் முதல் எழுத்து மந்திரத்தை சொல்லுவா. மந்திரம் கூட நீ சொல்ல மாட்டியா? நான் சொன்னா அது நல்லா இருக்காது. அவதான் சொல்லுவா உள்ள படுத்துக்கிட்டு. எப்படி? ஏய், இரியா இரியா டேய் இந்தரியா ஆங்கிறது உருள் தானே. நான் சொல்லுவாங்க அப்படி சொல்லியா? அப்படின்னா நீ உசுறு போற மாதிரியே சொல்ற. யோ, உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவா. வெளியில நிக்கிறேன், எனக்கு கிளம்பிரும் சாமி வந்துருமியா. நான் 2வது எழுத்த சொல்லுவேன். எப்படி? ஏய், ஓடி அவன் மேல குப்புற படுத்துக்குவேன். என்ன முடிஞ்சிச்சு குத்து நமஸ்காரம். அவன் எந்திரிச்சு போயிடுவான், நானும் எந்திரிச்சு வந்துடுவேன். நாராயணா நாராயணா நாராயணமா அப்படி பண்ணுவாரு? நாராயணன் இப்படி பண்றாரா? ஏய், என்ன யாருன்னு தெரியுதா? அதான் தெரியுது. யாரு தெரியுதா? தெரியலையா? தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட பேசலாமா? கொண்டே தெரியுது, கொட்டை தெரியுது, விலாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்னவா? அதானே. சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது போல் கலகப்பிரிய நாரதர் என்னுடைய நாரதரியா? கண்ணுக்கு தெரியலையா? தோற்றமெல்லாம் தெரியலையா? முன்ன பின்ன பார்த்துருக்கிறீரா இல்லையா? நாரதரை என்ன இந்த ஊர் பக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளை கலகம் பண்ணலாம்னு கூப்பிட்டுருக்காங்க. சும்மா கலகம் பண்ணலான்னு வந்திருக்கேன். எப்படி ஊரில் அடிச்சுக்கிட்டு கோயில் திருவிழாவே ராஜ்யம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வந்தீங்களா? சரி, என்கிட்ட அடிச்சுக்கிட்டு கோயில் திருவிழாவில் என்னமோ பிரச்சனை ஒன்று சொல்கிறேன் நீ. அது கிடையாது, அது அப்பாற்பட்டது. என்னை மீறிய ஒன்று. கலகம் பிறந்தால் நியாயம் பிறகு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமாக இருந்து கொண்டிருந்தால் மனிதனுக்கு துன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விடும். துன்பமாகவே இருந்து கொண்டிருந்தால் மனிதனுக்கு இன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல். இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கை. ஆரம்பத்தில் கலகம், முடிவிலே நலம். கலக பிரியர் தானே தவிர கலகம் செய்கிறவன் கிடையாது. கலக பிரியன் ஆறுது, முடிவிலே நலத்தை உருவாக்கக்கூடியவன். இது உங்களுக்கு பரம்பரை தொழிலா? இடையில வந்த தொழில். இடையில வந்தது. எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தின் மேல் இடையில வந்த தொழில் கலகப்பிரியர் என்று. யாரு எப்ப நக்க கொடுத்தது? நக்க கொடுத்தாங்களா? நீங்க என்ன சொல்லி? தக்கன் செவுட்டு வேலை. நீ தக்கன் கொடுத்த சாபத்தின் பேரில். சரி, உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? படைக்கிற வேலை. படைக்கிறாருன்னா உலகத்தில் 84 ஜீவராசி படைக்கிறார் பிரம்மா. 84 லட்சம் ஜீவராசி. 4 போய் யோனி 70 தொட்டு 84 ஜீவராசி. 84 லட்சம் ஜீவராசினா ஊர்பண 11ஆம் 9 மானிடனாம் நீர்ப்பறவை 4 பப்பத்தாம் சீரிய பதமாம் தேவர் 13ஆம் அயன் வகுத்த அந்தமிழ் சீர்தாள் 4 84 ஜீவராசியில் படிப்பது எங்க அப்பா. ஓ, அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாதிடம் திருவாதிரை புனர்பூசம் பூஜம் மகம் மாயிலி மஸ்தம் சித்திரை சுவார் 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரவங்களா? எதுவும் ஜாதகம் பார்க்குறவர நீ? அதான் வேலை காலையில் தெரியுமே. அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகம் திருவாதிரை நட்சத்திரத்தை சொல்லும் போதே ஏன்னா ஜாதகம் பார்க்கறது தெரியும். நாங்கள் யார் தெரியுமா? மச்சம் கூர்மவராக வாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் படிகம் நாரதம் கருடம் வர்த்தம் கரந்தம் மார்க்கனை ஆக்கினைமம் பிரம்மாண்டம் 10 சொல்லக்கூடிய 18 புராணங்களுடைய உள்ளிருந்து
நல்லதையே நடத்தக்கூடியவங்க, நல்லது செய்யக்கூடியவங்க. சந்தோஷம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று சொல்லக்கூடிய 12 மாசத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வருஷத்துக்குள்ள சொருகுன ஆளுகளா. புகழ், கல்வி, வழி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நன்கு, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பொறுமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள், 14 செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி இருக்காங்களே. பேர் என்ன? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொருகுன ஆளுகளா. பிரபவ, விபவ, சுக்கில, பிரமதுத, பிரசோபதி, ஆங்கச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது. தாது அடுத்து ஈஸ்வரா, விகுதானியா, பிரமாதி, விக்ரமா, விசு, சித்திரபானு, 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 சுபானு, தாரண, பார்த்திவ, வியா, சர்வசித்து, சர்வதாரி, விரோதி, விக்குருதி, கர்ர, நந்தன, விஜய, ஜெயா, மன்மத, துன்முகி, ஏவிளம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளப, பிளவங்க, சுபகிருது, சோபகிருது, குரோதி, விஸ்வாஸ், பராப, கீழக, சௌமிய, சாதாரண, விரோதிகிருது, பரிதாபி, பிரமாதீச, ஆனந்த, ராட்சச, நலா, பிங்கள, காலயுத்தி, சித்தாத்தி, கௌத்திரி, துன்மதி, துந்துவி, ருத்ரோத்காரி, ரத்தாச்சி, புரோதன, அச்சயா. அப்படி இருக்கணுமியா. ஜாதகாரன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? ஜாதகாருக்கு நட்சத்திரம் 27 தெரிஞ்சிருக்கும், 12 ராசி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோதிக்கணும்னு நினைக்காதீங்க. 12 ராசி தெரிஞ்சிருக்கும், நவக்கிரகங்கள் தெரிஞ்சிருக்கும், கிழமைகள் தெரிஞ்சிருக்கும், மாதங்கள் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வயது என்ன என்பதை அதாவது நிர்ணயிக்கக்கூடியது என்னன்னா வருஷம் தான். இந்த வருஷத்துல பிறந்தா அடுத்து எப்ப ஒரு வருஷத்தை வச்சு கணக்கு வச்சு நீங்க வருஷத்தை சொல்லிடுவீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. என்னடா நாரதர் பேசிட்டு இருக்கல இடையில பாதியை சொல்ல விட்டு மீதியை சொல்லுன்னு சொல்றானேன்னு. உங்களுக்கு தெரிந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன் ஜாதகாரன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு சொல்றேன் நான். தெரிந்த விஷயங்களை உங்கள் மனதுக்குள்ளே வைத்திருந்தால் உங்களுடைய அறிவுத்திறன் வெளியிலே தெரியாது. அந்த அறிவுத்திறமை வெளியிலே காட்டுவதற்காகத்தான் சொன்னேன், தவறா எடுத்துக்கூடாது. அதான் நறுக்குன்னு குத்தி போட்டு வலிக்குதான்னு கேட்டது மாதிரி இருக்கு. அதனால ஒன்றும் இல்லை. நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் ஏன் இடையில நிப்பாட்டினங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். சரி சரி. ஏன்னா நிறைய பேரை செஞ்சிருக்கேன் நான். ஒரு சிலர் ஆன்மீகம் பேசுவாங்க, நகைச்சுவை இருக்காது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும்தான் பேசுவாங்க, உருவ ஒற்றுமை இருக்காது, ஆன்மீகம் இருக்காது. ஒரு சிலர் உருவ ஒற்றுமை மட்டும்தான் வச்சுக்குவாங்க, நகைச்சுவை ஆன்மீகம் ரெண்டு இருக்காது. ஆனால் பாருங்களே தாங்களுக்கு இறைவன் நல்ல உருவ ஒற்றுமை, நல்ல நகைச்சுவை, அதோடு ஆன்மீகம் கலந்து இதை மூன்றும் ஒருங்கி அமைந்து இறைவன் உண்மை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. இதுக்கு மேல மென்மேலும் உங்களுடைய புகழ், பெயர், ஆன்மீகம் மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல தெரிந்து கொள்ளும். இதே மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறவங்க உள்ள இருந்தாங்கன்னா அவர்கள் அழைத்து வந்தால் அறிவு கூர்மையான விஷயங்களை ஒரு சில பேசணும். காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அழுகிறீங்க? அழுகல சாமி, ஆனந்த கண்ணீர். சரி, சந்தோஷம். சத்தியமா சொல்றேன், இது மாதிரி யாருமே என்னை வாழ்த்துனதே இல்லை. இல்லை, அடுத்தவங்களை வாழ்த்துற பத்தி தவறே கிடையாது. திறமையானவர்கள் தானே வாழ்த்து. நான் சும்மா குப்பையில கிடக்கிற கொட்டாச்சி மாதிரி என்னை கொண்டு போய் கோபுர கலசத்தில் வச்சுட்டீங்களே சாமி. இந்த என்னை பெருமையா பேசின ஒரே நாரதர் நீங்க ஒரு ஆள் தான் சார். மகிழ்ச்சி, நல்லா இருக்கணும் சாமி. நான் இந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு நான் பேசுறேன் அப்படின்னா நிறைய புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். இதிகாசம், காவியம், புராணம், இதிகாசம், காவியம், சட்டப்பிரமம், இது மாதிரி 64 கலை. வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, 4 அடி 2 அடி, வைத்திய சாஸ்திரம், மாந்திரிக சாஸ்திரம், சோதிட சாஸ்திரம், சித்த வைத்திய சாஸ்திரம், இது மாதிரி பல புராணங்களை நான் படித்ததுனால தான் சாமியோ உங்கள் நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா வெள்ளச்சாமி வந்தால் சனியேங்கிறாங்க. என்ன பாடு தெரியுமா படுத்துறாங்க இந்த நாரதங்க பூரா. அவங்க என்ன பாடுபடுத்துறாங்க, என்னைய கண்டாவே அவங்களுக்கு அரிபூச்சி மாதிரியே இருக்கும் போல இருக்கு. அப்போல்லாம் நாங்கள் ஒவ்வொரு புத்தகங்களையும், இந்த வலைதளம் இல்லாத காலத்தில் ஒவ்வொரு புத்தகத்தையும் மலைக்கோட்டையில் போய் ஒவ்வொரு புத்தகத்தையும் வாங்கிட்டு வந்து
நாங்கள் வந்து நாடகத்தை முடிச்சுட்டு தூங்காமல் கூட மற்றவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இதுக்கு எப்படா பதில் சொல்கிறதுன்னு நிறைய மேடைகள் அவமானப்பட்டு பதில் சொல்ல தெரியாமல் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு மறுநாள் அதை போய் நாங்கள் சொல்லி மேடையில் நல்ல பேர் எடுத்து இப்போ அதெல்லாம் உங்கள் மாதிரி ஆள்கிட்ட பேசும்பொழுது சின்ன சின்ன பயலுக நாரதர் போடுறேன்னு சொல்லிவிட்டு 4 சினிமா பாட்டு, ஒரே ஒரு சங்கரதாசாமி பாட்டு, 4 மெட்டு பாட்டை வச்சுக்கிட்டு நான் தான் நாரதன்னு வர்றாங்க சாமி. அவங்கள்ட்ட எல்லாம் நான் பேசுனா வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் நிற்கிறாங்க. அதை மீறி நான் பேசினா ஊருக்காரவங்க அவன் வயசு என்னையா, உன் வயசு சின்ன பயல்கிட்ட போய் நீ பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு ஊருக்காரவங்களும் திட்டுறாங்க. ஒப்புறானே இந்த நாரதங்களக்கா கொன்னே நான் உங்களை சொல்லுவேனா, அவங்க இந்த நாரதங்க பூரா இதே மாதிரி பண்ண விடவே மாட்டேன், கொல்ல அத்தாக்கம் என்ன. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா என்னை வாழ்த்திட்டிய ரொம்ப சந்தோஷம், அட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கு. கால ஊழிய திட்டம் போட்டு வந்திருக்காங்கிறேன், விடவே கூடாதுங்கிறேன். இதே மாதிரி தான் கோவிச்சுக்கிட்டே போயிடுறாங்க, பக்கத்தில் கூட நிற்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடுறாங்க. அதே மாதிரி பாருங்களேன், நீங்களும் அந்த பயலுக எப்படி என்கிட்ட பேசாமல் வெள்ளச்சாமி கிட்ட பேசி நம்ம தோற்று போகிறத விட இவ்வளோ புத்தகம் படித்து நம்ம போய் வாயை கொடுத்து தோற்று போகிறத விட நம்மளா போயிடுறதுன்ட்டு போயிடுறாங்க. அவங்க மாதிரியே நீங்களும் பாருங்களேன், வெள்ளச்சாமி கிட்ட பேசி இந்த பெரிய குறும்பப்பட்டியில் பெருமாள் ராஜுக்கிற மாடு வெள்ளச்சாமி கிட்ட புடி ஒட்டு போச்சு அப்படின்னு கெட்ட பேர் எடுக்காம அவங்க மாதிரியே நீங்களும் முடிச்சுக்கிட்டு போறீங்க பாருங்க. இதுதான் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. நீங்கள் பாட்டுக்கு என்கிட்ட வாயை கொடுத்து நீங்கள் பாட்டுக்கு தோற்று போய் இனிமேல் பட்டு பெருமாள் ராஜ இந்த ஏரியாவிலேயே நம்ம போடவே கூடாதுடா, இப்படித்தான் ஒதுங்கி போயிடணும். முறைச்சாலாம் என்ன பண்றது, படிக்கணும், படிச்சுட்டு முறைக்கணும். படிக்க தெரியாம இருந்துட்டு முறைச்சு என்ன பண்றது, லாலியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு, இருக்கணும்ல. ஏன்னா உங்க அளவுக்கு படிக்கலாம், ஏதோ ஓரளவு படிச்சிருக்கேன். இது மாதிரி பேசினா தான் பரவாயில்லையா, எல்லாம் தெரிஞ்சது மாதிரி ஆடுறாங்க, கட்ட வேற எது இல்லை, இப்படி அடிச்சுக்கிட்டு. ஏன்னா நான் உங்களெல்லாம் கீழே உட்காந்து நாடகம் பார்த்தவன். அப்பவே இந்த நாடக உலகத்துக்கே வரக்கூடாது, நாரதருக்கே படிக்கக்கூடாதுன்ட்டு அப்பவே நீங்க வேற வேலைக்கு போயிருக்கணும். எத்தனை நாரதரை நீங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மேடைகள் அனுப்புனீங்கன்னு நான் கீழே உட்காந்து நாடகம் பார்த்தேன். அப்பவே நான் நினைச்சதேன் நீங்க சொன்ன மாதிரி, என்ன இனிமே இருக்க வரையில நம்ம நாடகத்துக்கு வரக்கூடாதுன்னு. ஹலோ, அப்புறம் ஏன் வந்த கரகம் கிரகத்தை சந்திக்கணும்னு நம்ம இருந்திருக்கு. ஏன்னா உங்களை கொண்டு போய் கோபுரத்தின் உச்சியில வச்சேன், வைக்கணும்ல. என்னைய கொண்டு போய் கீழே தள்ளினீங்க பாத்தீங்களா. தள்ளணும்ல, படிக்காத ஆளுங்க வந்தா தள்ளி தான் விடுவேன். அது என்னையோட பிறந்த மண்டாக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நீங்களே நல்ல பேர் எடுத்துட்டு நீங்களே பேர் வாங்கிட்டு போங்க. நாரதர் சரியில்லை அப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டோம்னு நீங்க இப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, உனக்கு சம்பளமே கிடையாது, முடிச்சு. அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளுங்க உணர்ந்தீனா. படிச்சவனுக்கு எங்க போனாலும் அறிவாளி தான். ஏன்னா வெள்ளச்சபை கிழிச்சு கேப்பேன், நீ புடிங்கட வெட்டி புண்ணாக்கு, நீ ஒரு 6 மைலாடா எனக்கு. டேய், நீ ஒரு 6 மைலா எனக்கு. ஒரு வார்த்தை உண்மை தவறுதலாக நான் பேசினேன்னு மட்டும் சொல்லு. ஒரு வார்த்தை தவறுதலாக பேசி ஆன்மீக சிந்தனையாளர், சிறப்பான பேச்சாளன், நகைச்சுவையாளன், உருவ ஒற்றுமையாளன், எவ்வளவு அழகா பேசுறேன் தெரியுமா உங்கள்கிட்ட. உங்க பேச்சுக்கு தகுந்த மாதிரி நான் நடிச்சுக்கிறேன். நாரதங்கிற எவன்டா நாரதன், பூரா உன் வீட்டில் வேலை பார்த்தவங்களா, உன் வீட்டில் மாடு பேச்சவங்களா. இந்த பார், மரியாதை நாகரிகம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொன்னார்கள். நீ வெல்லும் வார்த்தைகளை பேசினால் பரவாயில்லை, மற்றவர்களை கொல்லும் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாய். போறாங்க வந்தாங்க இவங்க அவங்க நாரதங்க. வெள்ளச்சாமி வந்தா சனியை ராஜரியா, உன்னைய சனியை பிடிச்ச உன்னையவே சனின்னு சொல்லாமா, சனின்னு சொல்லாமா. ஓடுனாங்க இவார் கொட்ட கொட்ட குடி ஒன்று முட்டாள், குனிய குனிய கொட்ட ஒன்று முட்டாள்.
ஓடுற நாயை பார்த்தா விரட்டுற நாய்க்கு தொக்கு. நீ ஓடுற நாயா பார்த்துருக்க, ஒரு நாயாவது திரும்பி விரட்டி இருந்துச்சுன்னா நீ வாழை சுருட்டு சத்தியமங்கலம் போயிருப்ப. நீ பேச்சு பேசுற, நீ அதை பண்ணின இதை பண்ணின அப்படி விரட்டினே. உன் வேஷத்துக்கு இந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். உன் வேஷம் என்ன வேஷம், அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடிக்கணும். பண்ணி வேஷம் மட்டும் திங்கிற தின்றா எரும மாட்டு பையல. போட்ட வேஷம் பண்ணி உனக்கு வைக்கிற இறையனும் அதை தின்னுட. என்ன பேசுற நீ, சம்பந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஓடுனேன் வந்தேன் போனேன் இருந்தேன். நீ நம்ம வீட்டில் வேலை பார்த்தவங்கள நாரதங்கபுரம் மண்டே பொழந்து விடுவேன். மரியாதையை பேசு சரியா? ஒரு பார்த்தவன நடுக்குறாங்களாம். நான் ஓடுறேன், இந்த வெங்காயம் கித்தி கிழிச்சு போடுமா என் புடிங்கி, என் புண்ணாக்கு, என் வெங்காயம் விளக்கெண்ண. நீ ஒரு ஆளா எனக்கெல்லாம்? ஏய் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா? நான் உன்னை சட்டம் பண்றேன் முதல்ல, அதை பத்தியா? உனக்கு பேர் வாங்கி கொடுக்கணுங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னைய ஒண்ணும் தெரியாத மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ அவங்க ஒண்ணு மாதிரி நீ ஓடு. இந்த வார், நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த மேடையில நீ என்னை என்ன வேணாலும் பண்ணு, எது வேணாலும் பண்ணு. ஒன்றே செய், அதையும் இன்றே செய். செய்யலைன்னா செத்து மடியா அந்த மானங்கட்ட உசுர வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? போ. பேசுறதுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கு பேசிக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தமா? நடுங்குறாங்களா? நீ புட்டிங்க புடியா? நீ மரியாதைய பேசு. வானர மனிதன் நினைய தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வியை நவீனர்களும் ஈனனு குறைத்தில் இடறதாகுமே. கவிக்காத விளக்கம் தெரியுமா இல்லையா? போய் படிச்சுட்டு வா. நீ எல்லாம் என்கிட்ட பேசணும்னா இன்னும் எத்தனை வருஷம் படிக்கணும்னு தெரியாது. என்கிட்ட இருக்க புத்தகத்தில் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. பேசுகிற பெருசா? வானரம்னா குரங்குன்னு அர்த்தம். மலைகளின் நனையன்னா குரங்கு வந்து மலை மரத்து மேல இருக்கு, அதே மரத்தில் தூக்கணுக்குரு கூடிக்கிட்டு இருக்கு. மழை பொழிகிறது, குரங்கு நினைக்கிறது, குருவி நனையாமல் இருந்தது. குருவி கேட்டது, ஏ குரங்கே குரங்கே, எரும மாடு மாதிரி இருக்கிய, உமக்கு 5 அறிவு எமக்கு 4 அறிவு. 4 அறிவு அடைத்த நான் எமக்கென்று ஒரு வீடு கட்டி மழையில் நனையாமல் வெயிலில் காயாமல் எனக்கென்று ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். 5 அறிவு படைத்த நீ உனக்கென்று ஒரு வீடு கட்ட தெரியல? அட கட்டத்தான் தெரியல, மழையில் நனையாமலாது இருக்கத்தை ஒண்ட தெரியல உனக்கு. போய் சொன்னது குரங்கு உடனே கோவம். குருவி நமக்கு புத்தி சொல்வதா? போய் குருவி கூட்ட பிச்சு இருந்துச்சு, உனக்கு நான் பழமா கிடைச்சிச்சு. பேசு வெள்ளச்சாமி அவர்களே, மேடையில் எதை பேசணுங்கிறத விட எதையெல்லாம் பேசக்கூடாது முதலிலே படித்து வந்து பேச வேண்டும். இதுக்கு மேல மரியாதையோட நீ போகணும்னு நினைச்சீன்னா வாயை பொத்திக்கிட்டு நில்லு. இல்ல மரியாதை கட்டதனமா நீ போகணும்னு நினைச்சீங்கன்னா நீ என்கிட்ட எது வேணாலும் பேசு. இனிமே இந்த நாரதிங்க போனாங்க வந்தாங்கிற வார்த்தைய பேசக்கூடாது, புரியுதா? நாரதிங்களா நாரதிங்க என்ன பேசு? மண்டே பொழந்தே நாரதிங்க சொன்ன மண்டே 2ஆ பொழந்துவேன், புரியுதா? என்னை பத்தி தெரியாது உனக்கு. நாரதிங்க பேச பண்ண இந்த கட்டை இப்படி சொல்லிடுவேன், பின்னால பொத்து. எதுக்கு இந்த கட்டை வச்சிருக்க வலை நீளத்துல கோர்த்து இந்த பக்கம் இங்க வாயில குத்துட்டு பின்னால பொத்து, புரியுதா? நாரதங்கன்னு வார்த்தை வந்துச்சு, நாக்க அறுத்து போட்டு துண்டு அறுத்து போட்டேன். நாரதங்க ஒத்த கால அறுத்து போட்டுவேன், ஏய் சப்ப கால பிச்சு எடுத்து போடுவேன், புரியுதா? 2ஆ பொழந்துருவேன். சத்தியமங்கலம் வந்து கிழிக்க வந்தான வெங்காயம், நீ ஏன்னா சத்தியமங்கலத்துல வந்தானியே? பேரு பேசல, பேர் பேசுறதுக்கு தான் உன்னே நாடகத்துல போட்டிருக்கு. ஒரு நாரதர் பேச சொல்லுங்க, நீ எதுக்குடா பப்புனு? நீ ஏன் பப்புனு? நாரதர் பெருமாள் ராஜன் சொல்றதுக்கு நீ பப்புனு எதுக்குடா? என் பேரை சொல்றது நீ காதை சேர்த்து குதிவேன். காது சுத்தமா இருக்க சரியா? என்னை பத்தி தெரியாது உனக்கு. சும்மா பேசிக்கிட்டு நினைக்கிறேன் வெள்ளச்சாமி. மூக்கு மரல உடைச்சு நாரதங்களாம் போனாங்களாம் வந்தாங்களாம், பேரு போட்டுருக்கு. நாரதர் இந்த நாடகத்துல உண்டா? வாயில பல்லு இருக்காது, புரிஞ்சுக்க. முகரைய பாரு. இந்த முகரைய பாட்டு அங்கிட்டு போற. நீ பேச முதல்ல. உனக்கு பேச தெரியாதா? உனக்கு பேச தெரியாதா? நான் நின்னாத்தே உனக்கு பேச்ச. வாயை பொத்திக்கிட்டு பேசாம நீ முதல்ல மைக்க பேச. ஒரே அடி, மூக்கு பொளந்துக்கிட்டு ரத்தம் ஊத்துது. ஓ கொண்ட பெருமாள் ராஜு கொலைய அத்தே புடுவேன் உன்னைய.
ஆளுகளை பாரு. என்னைய பேச அப்படின்னா கத்திக்கிட்டு கிடக்குற. எங்கடி கட்டை இங்க எதுக்கடி கொண்டுக்கிட்டு வர? கட்டை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு உனக்கு காய அடிச்சு விட்டுருவேன். இதோட நீ எங்க எத்தனை பேரை காய அடிச்ச கட்டை உனக்கு தெரியுமா? அந்த கட்டை அதுதான் 2 கட்டா சேர்ந்தாத்தான் காய அடிபடும். அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். சுத்தமா ஒண்ணு இல்லாம போய் ஒதுங்க, நீ ஒதுங்க. எனது அருமை ரசிக பொதுமக்களே, உங்களுடைய வாதம், உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே இந்த நாடகத்தை நல்லா ரசிக்கிறோம். அப்படி உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கை தட்டுங்களேன். காஞ்ச எண்ணெயில் கடுகு விழுந்தா எப்படி படப்படன்னு புரியுமோ, பொறிஞ்சிட்டியே. இந்த உடப்பம்பட்டி கடுகு பொறிஞ்சதுக்கு என்ன தெரியுமா காரணம்? வெள்ளச்சாமிங்கிற எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுனால தான். என்ன பாதி காய்ச்சல் இருந்துச்சுன்னா நீ உள்ள நுரவட்டிக்கிட்டு தாண்டி இருக்கணும். மம்மா கொடுக்கு, உனக்கு என்ன தெரியும்? நீ எத்தனை புத்தகம் படிச்சிருக்க? நீ வச்சிருக்கிற புத்தகம் விட 10 புத்தகம் கூட வச்சிருக்க. நீ என்னடி என்ன கிட்ட புத்தகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? செய் ஒண்ணு பிரபவா விபா சுக்கிரா பிரமதுதா 60 வருஷத்தை சொன்னப்ப நீ வரிசையில சொல்லி முடிச்சிருக்கணும். முடி பாதியில நிப்பாட்டி விட்டு அப்போ நான் அந்த 60 வருஷத்தை படிக்காட்டி நீ என்ன மயிருக்குடா வந்தான்னு நீ கேட்ப. நான் படித்ததுனால நான் சொன்னேன். நீ நீ எச்சியா துப்பி வம்பிழுப்பாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் அதை திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்ப நான் சொல்லல அப்படின்னா நான் அவமானப்பட்டு போகணும். வம்ப இழுத்தது ஓ வாய். அப்புறம் நீ நான் போய் வம்பிழுக்கிறீங்கிற நாரதர் பேரை சொல்லு அப்படின்னா, ஏய் நான் பெருமாள் ராஜு நாரதர்னு சொன்னாத்தான் இங்க தெரியும். இல்லாட்டி பெருமாள் ராஜு இல்லை அப்படின்னா ஊரு பூரா உள்ள வந்துடும். நான் சொன்னது உன் பேரை சொல்லி நான் அறிமுகப்படுத்தி விடணும். நான் உங்க பேரை சொல்ற அளவுக்கு நீர் பெரிய ஆளே கிடையாது. என் படிப்புக்கு நீங்க தகுதி இல்லாத ஆளு. நான் ஏன் சொல்லணும்? இன்னமும் சொல்றேன், எனக்கு நாரதங்க பூரா எதிரிதான். உன்னால முடிஞ்சா நீ என்ன வேணாலும் பார்த்துக்க, செய்யடா. இல்லாட்டி செத்து மடிடான்னு சொல்றியே, அப்புறம் எப்படி உன் அறிவு மஜில்லையா விளங்கு? நீ பேசுறதுக்கு பூரா ஆமா சாமி, ஆமா சாமி, ஆமா சாமி அப்படி போட்டுக்கிட்டு போறேன் பூரா உயிரோட இருக்கணும். உன்னை எவன் எதிர்த்து பேசுறானோ அவன் பூரா செத்து போயிடணும். பெருமாள் ராசுங்கிற அறிவுங்கிற ஒளி எப்படி வெளியில வரும்? இந்த வெள்ளச்சாமியை வச்சுதான் உனக்கு அறிவுங்கிற ஒளி வெளியே தெரியும். தூண்டி விட்டேன், நோண்டி விட்டேன். அதனாலதான் உன் அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியுது. இல்லாட்டி நீ அமிங்கிருவ. ஏ பெருமாள் ராசு, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ சொன்னது மாதிரி நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, 16 முடியாமலையும் உன்னைய வந்து தூக்கிடுவேன். உன்னைய விடவே மாட்டேன். எனக்கும் அங்க ஒரு ஆள் வேணும் பேசுறதுக்கு. உன்னைய விட்டா எனக்கு வம்புழுக்கிறதுக்கு ஆளு தேவலோகத்துல இல்லை. முத்தப்பண்ணே இருக்காரு, அனுப்புனதே நான் தான். நீ பேசு, என்ன செய்ய, இல்லாட்டி செத்து பண்ணிடுச்சு. இனிமேல் பட்டு இந்த வார்த்தை கொள்ளந்தே அப்படிவேன், மயக்க தூக்கி மண்டை கொன்னே அப்படிவேன். 100 வயசு முடிய வாழ்வேன். நீ இருந்தீன்னா உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன். அவர் சொல்றார், வெங்காயம் வெங்காயம் சுக்கானால் உடப்பம்பட்டி வெள்ளச்சாமி வெங்காயம் தான். அறிவுங்கிற அருவாமனையில வெட்டி மட்டும் பாருயே இந்த வெள்ளச்சாமிங்கிற வெங்காயத்தை. வெட்டுப்படுற வெங்காயம் அழுகாதுடி, அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் பாரு, அவன் தான் தேமி தேமி அழுவான். நீ வெட்டி மட்டும் பாரு, ஊத்திரும் கண்ணீர். பேருந்துக்கு கூட காசு கிடைக்காது. நீ நினைக்கலாம் நம்ம கார்ல வந்திருக்கோம்னு. கார்லையும் காத்த பிடுங்கி விட்டுருவேன், நடந்தே போயிடுவேன். நல்லா யோசிக்கணும். வெட்டி பாரு, அழுதுகிட்டு போறது நீயாத்தான் இருக்கணும். பண்ணி வேஷம் போட்டா திங்கிறத தின்றா அப்படின்னு சொல்றீங்களே. யோ நீ முதல்ல படிச்சியா இல்ல வீட்டுல போய் படிச்சியா? 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. அவர் தான் 10 அவதாரத்துல பன்றி அவதாரம் எடுத்தது அவர் தான். அந்த பன்றி அவதாரம் எடுத்தாரே மகாவிஷ்ணு, அவருக்கு மறுபெயர் என்ன தெரியுமா?
பெருமாள். அப்ப பெருமாள் பண்ணியா வெள்ளச்சாமி பண்ணியா? பெருமாள் தான் பண்ணி, வெள்ளச்சாமி மான் குட்டி பேசும். அவர் சொல்றாரு குருவியா. வடப்பம்பட்டி பெருமாள் சத்தியமங்கலம் வெள்ளச்சாமி குரங்கா. இங்கே இன்னமும் நீ என்னைய கோவரத்தில் தான் வச்சிருக்க, நீ இன்னும் கீழே கொடுக்கிட்டு வரல. வெள்ளச்சாமி குரங்கு தான் பூலோகத்தில் வந்து பாருவியா. ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே இந்த குரங்குக்கு கோயில் இருக்கு. கோயில் கட்டாக கும்பாபிஷேகம் பண்றாங்க, மண்டலாபிஷேகம் பண்றாங்க. எனக்கு குருவி, உனக்கு ஏன் கோயில் கட்டுறேன்? உனக்கு ஏன் கும்பாபிஷேகம் பண்றான்? முட்டையை விட்டு வெளியில வருவேன், தாய்க்கு பறவை விட்டு இறைய வாங்கி சாப்பிடுவேன். சிறகு முத்துன சிறகு முத்துன உடனே தாய் தகப்பேன் தெரியாம பறந்து போற குருவி உனக்கு எப்படியா இருக்கு? அது இருக்க குரங்கு எடுத்துக்க, எத்தனை குட்டி போடட்டும் கூட்டத்தோட இழுத்துக்கிட்டு தெரியுறது நீ குரங்கு. பேசு. இதுக்கு மேல நீ என்னை மரியாதை இல்லாம பேசுன, இந்த வள்ளி திருமண நாடகம் நம்ம 2 பேத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். எச்சரிக்கை பண்றேன். பேசியா. காணாமல் வேண்டதெல்லாம் கத்தலாம், ஆனால் கற்றார் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாது. நானாமற் பேச்சு பேச்சென்னும் பெரும்புனை வந்த கார் கீச்சு கீச்சென்னும் கிளி நிலை எப்படியோ அப்படி என்று சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். காணாமல் வேண்டதெல்லாம் கத்தலாம், ஒருத்தனை பார்க்காம என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் கற்றவர் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாது. தெரிஞ்சா பேசணும், தெரியலைன்னா பொத்திக்கிட்டு போய் நிக்கணும். என்ன பொறுத்தவரை அதுதான். என்கிட்ட பேச தெரிஞ்சா பேசணும், பேச தெரியல பொத்திக்கிட்டு நிக்கணும். நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு அருமையா பேசினார் வெள்ளச்சாமி அவர்கள். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவர் பேச்சா பேசும்போ. ஏன்னா எனக்கு நிகராக பேசக்கூடிய ஒரு ஆள்னா அது வெள்ளச்சாமி அவர்கள் தான். அந்த பேச்சில் இவர் பேச்சை நான் கேட்குறப்போ சக்கரைன்னு எழுதி நக்குங்கிற மாதிரியே இருக்கு. போ, சக்கரைன்னு எழுதி நக்காத, இனிக்காது. சக்கரை மடித்த காகிதத்தை நக்கு, நல்லா இனிக்கும். என்ன ஒரு பேச்சு. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னாவான். நான் வெங்காயம் சொன்னேன், அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாத்தி அந்த பெரிய வெங்காயம். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால், வெங்காயம் தாண்டியே என்னை வெட்டி பாடுறியே. என்ன நீ இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற? நீ இறங்கி போய் நல்ல அறிவு கூர்மையாக வச்சிருக்க. நீ நல்ல அறிவாளி, புத்தகத்தை நான் வாங்கி வச்சிருக்கேன், 10 புத்தகம் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றிய நீ. அப்போ 10 புத்தகம் சேர்த்து வச்சிருக்கேன், இதுக்கு என்ன யோசிக்கணும், எப்படி பேசணும்? ஏன் பேரை சொல்ற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்கிறிய? ஏன் பேரை சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்லை, அதை சொத்துக்க. ஏன் பேரை சொல்ற நீ பெரிய ஆள் இல்லை, அவ்வளவுதான். இல்ல ஓம் பேரை சொல்ல நான் சொல்ற அளவுக்கு நீயும் பெரிய ஆள் கிடையாது. என்னைய வச்சு தான் நீங்க அத என்னைய வச்சுதான் நீ. நான் வந்து நின்னாத்தான் உனக்கு பேரு. இல்லைன்னா நீ வெறும் ஊமை மாதிரி வந்துட்டு ஊமை மாதிரி தான் போக முடியும். நான் ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல பேர் வாங்கிட்டு போடுவேன். ஏன்னா என்னைய வச்சுதான் நீ. நான் இல்லைன்னா உன்னால பேர் வாங்க முடியாது அப்படிங்கிற நீ. பேசுவோனே வேணாங்களே எந்த பேச்சும். ஒரு வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை எதையெல்லாம் பேசணும், எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு யோசிச்சு பேச பண்ணிது சொல்ற. காயம்னா என்ன முதல்ல படி. காயம் என்றால் உடம்புன்னு அர்த்தம். காயம் என்றால் உடம்பு. காயமேது பொய்யடா, வெறும் காற்று அடைத்த பையடா, மாயவனால் குயவன் செய்த மண்பாண்ட ஓடனான்னு பாட்டு பாடியிருக்கேன். உனக்கு காயம்னாலே என்னன்னு தெரியல. நான் வெங்காயம்னு சொன்னேன், என்ன காரணம்? உன் பேரை எவ்வளவு சூட்சமா சொல்லிக்கிற மாதிரி. வெங்காயம் என்றால் வெள்ளை உள்ளம் படைத்த காயம் வெங்காயம். இந்த வெங்காயத்துக்கே விளக்கம் தெரியல. இந்த வெங்காயத்துக்கு இது வெங்காயத்தை பத்தி பேசுது. வெங்காயத்தை வெட்டி பாரு, அழுதுகிட்டு பேருந்து கூட காசு இல்லாம போயிடுவேனா நான். இவர் சொல்றாரு, இவர் வெங்காயமா, வெங்காயத்தை வெட்ட ஊரா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். இந்த உட்காந்துருக்காங்க என் தாய்மார்கள்லாம், சகோதரிகளாம் உட்காந்துருக்காங்க. நீ தானே வெங்காயம். ஒவ்வொரு நாளும் பெண்கள் கையில் நீ என்ன பாடுபடுறன்னு சொல்லவா? முதல்ல உன் தோலை உரிக்கிறாங்க. ஏத்தா உரிக்கிறீங்களா இல்லையா தாத்தேனா? உன் தோலை உரிக்கிறாங்க. இந்த பையன் தான் வெங்காயம். உன் தோலை உரிச்ச உடனே ஒரு கத்தியை எடுக்கிறாங்க. சரக்கு சரக்கு சரக்குன்னு முதல்ல உன்னை வெட்டுறாங்க. சரக்கா வெட்டி முடிச்ச உடனே அடுப்பை மூட்டுறாங்க, சட்டியை வைக்கிறாங்க, எண்ணெயை ஊத்துறாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்னே அள்ளி போடுறாங்க. ஒன்னே அள்ளி போட்டு ஒவ்வொரு பெண்கள் கையிலையும் வதக்கோ வதக்குன்னு வதக்குப்படுற வெங்காயம் நீ
தினம் தினம் பெண்களுக்கு வதக்கப்படுற வெங்காயம் நீ பேசுற வெங்காயத்துல போய் சேர்ந்து வர்றியே, நீ அழுதுகிட்டு ஊருக்கு போவ அப்படின்னா என்ன பேச்சு? வெங்காயத்தை பார்த்தோன்னே அழுதுட்டு போயிடுவாங்களா? ஏத்த நல்லா சொல்லுங்க. வெங்காயத்தை பார்த்தோன்னு நீங்களாம் அழுதிங்கன்னா வீட்டில் ஒழுங்கா சாம்பார் ரசம் வைக்க முடியுமா? இப்போவும் சொல்கிறேன், சந்தைக்கு போனீங்கன்னா கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் வாங்குங்க. இதெல்லாம் பேர் சொல்லி வாங்குங்க. ஆத்தா நீங்கள் தூங்குங்க. வேலை பருவு, தக்காளி, மிளகா, கத்தரிக்காய், உருளைக்கிழங்குன்னு பேர் சொல்லி வாங்க. அப்புறம் போய் 1 கிலோ பெரிய வெள்ளைச்சாமி, 1 கிலோ சின்ன வெள்ளைச்சாமின்னு கேளுங்க. என்னன்னு புரியுதாத்தா? 1 கிலோ பெரிய வெள்ளைச்சாமின்னா யாருப்பா? இதுதான் பெரிய வெங்காயம். 1 கிலோ சின்ன வெள்ளைச்சாமின்னா யாருடா சாமி? இதுதான் சின்ன வெங்காயம். வீட்டில் அப்பா கிட்டேயோ அண்ணன்கிட்டயோ சொல்லி அனுப்புனா பெரிய வெள்ளைச்சாமி சின்ன வெள்ளைச்சாமி வாங்கன்னு சொல்லணும். சரியா? சும்மா வைக்க விட வீட்டுக்கு வந்தோன்னு என் வெள்ளைச்சாமி உன் தோலை உரிக்கிறேன்டான்னு சொல்லி உரிக்கணும். வெள்ளைச்சாமி உன்னை உரிக்கிறேன்டான்னு உரிக்கணும். இப்படிப்பட்டதெல்லாம் உரிச்சுட்டேன் தரலன்னு வெளியில ஒரு பேசுற பேச்ச பாருங்களேன், குரங்கு அப்படின்னு. இவரு பெருமாள் வந்து பண்ணியா, ஏன் பெருமாள் பன்றி அவதாரம் எடுத்தது என்பதை நீர் சொன்னீரா? 10 அவதார கதாநாயகன் வராக அவதாரம் எடுத்தார். ஏன் எடுத்தார் தெரியுமா? இந்த பூமி உலகத்தில் இருக்க இந்த பூமியை வெளியில கொண்டு வர்றதுதாயா அவர் அந்த பன்றி அவதாரம் எடுத்தார். அது உனக்கு தெரியல? முதல்ல இந்த உலகத்தில் நீரும் நான் வாழ்வதற்கு காரணமா இருந்தவன் ஏன் பாட்டை மகாவிஷ்ணு, அது உனக்கு தெரியல? அதை சொல்ல தெரியல? பன்றி அவதாரம் சொல்ற நீ குரங்கா? குரங்குக்கு மூளை இல்லையா? அந்த குருவிக்கு அறிவு இல்லையா? குருவிக்கு அறிவு இல்லைன்னு சொன்ன ஒரே அறிவிட்டால் நீ. அத குரங்குக்கு கோயில் இருக்கா, கும்பாபிஷேகம் வைக்கிறாங்களாம். குருவிக்கு எங்கேயா கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் எங்கேயா வைக்கிறாங்கன்னு இந்த அம்மா இந்த பையன் சொல்லுது. கேட்டுக்கங்க. குரங்கு கூட்டத்தோட வாழதான், குருவி கூட்டத்தோட வாழதான் இருக்க சொன்ன பறந்து ஓடிடுமா? நீ என்னதான் படிச்ச? நீ புத்தகம் வச்சிருக்க முடியா? புத்தகத்தை தலைக்கு வச்சு படுத்தியா இல்ல படிச்சியான்னு கேட்கிறேன். இங்க பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கன்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. தெரியாமையா, அறிவு இல்லாமையா எழுதியிருக்காங்க? ஒரு காக்கைக்கு சாப்பாடு வை, ஒரு காக்கை மட்டும் சாப்பிடாது, மற்ற காக்கைலாம் கா 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 என்று சொல்லி மொத்தமாக அழைத்து சாப்பிடும். அதுதான் ஒற்றுமை. காலையில் எழுந்தவுடன் ஒரு பறவை தனியாக இடையெடுக்க செல்வதில்லை, மொத்தமாக காலையிலே செல்லும், மாலையிலே திரும்பும். அதுதான் ஒற்றுமை. எங்கேயோ ஒரு குருவி குஞ்சு பொறிச்சிருக்கும், தேடி போய் இறை எடுத்து கொண்டாந்து கொடுக்கும். அதுதான் ஒற்றுமை. கோழிக்கு இறை போடு, கோழி சாப்பிடாது, குஞ்சுகள் எல்லாம் சாப்பிடுவதற்கு பாசாங்கு காட்டும். இது ஒற்றுமை. இதை நீ எப்படி சொல்ல முடியும்? குருவி போய் அடிச்சுக்கிட்டு ஓடிடும், ரெக்க பறந்துக்கிட்டு போய் என்ன பேசுற? குரங்கு கூட்டத்தோட வாழுது நீ எப்பயா சொல்ற? குரங்கு எப்ப கூட்டத்தோட வாழுது? ஒரு குரங்கு நீ பாரு, நீ ஏதாவது கோயிலுக்கு போ, அங்கே குரங்கு கூட்டம் இருக்கும், சாமி போ, அர்ச்சனை பண்ணு, அபிஷேகம் பண்ணு, உனக்கு தேங்காய் பழம் கையில் கொடுப்பாங்க. அந்த தேங்காய் பழத்தை நீ உன் மையன் கையில் கொடுத்துட்டு நீ நடந்து வா. எங்கம்மா அந்த தேங்காய் பழம்? மையம் கொண்டு வர்றேன். ஐயோ வாங்கடி, இந்த குரங்கு புடுங்கி திங்கி முக்கிற. எப்போ ஒற்றுமை இருக்கு? அடுத்த கோயில புடுங்கி திங்கையில ஒற்றுமை இருக்கு. ஒரு பொரியல்ல நீ நிம்மதியாக வாங்கிட்டு நீ வீட்டுக்கு கொண்டாந்துட்டு பார்ப்போம். எங்கப்பா பொரியல்ல? இந்த பாப்பா கொண்டு வருது, வாங்கடி, இந்த குரங்கு புடுங்கி திங்குற. அப்ப எப்போ ஒற்றுமையா இருக்க? புடுங்கிக்கிட்டு ஓக்கத்துக்கு ஓடுறதும் பின்னால 10 குரங்கு பின்னால பத்திட்டு. இதுதான் ஒற்றுமை. கோயில் இல்லைங்க. கோயில் எங்க? இங்க வரியா? பறவைகளுக்கும் கோயில் இருக்கிறது. கருடாழ்வார் மகாவிஷ்ணு வாங்கின கருடனுக்கும் கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. நீ மட்டும் இல்லைன்னு மட்டும் நீ மேடையில் சொல்லிட்டு போ. நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். மயில் வாகன முருகப்பெருமான், மயிலுக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. ஏன் இல்லைன்னு சொல்லு, நான் நிரூபிக்கிறேன். அன்னவாகனம் பிரம்மதேவன், அன்னத்துக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, நீ இல்லைன்னு சொல்லு, நான் நிரூபிக்கிறேன். என்ன குரங்கு நீ சொல்ற? நான் எத்தனை குருவிகளுக்கு சொல்லி இருக்கிறேன், எத்தனை பறவைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். ராமாயணத்தில் இருந்தது பறவை, மகாபாரத்தில் இருந்தது பறவை, எல்லாத்தையுமே இருந்தது பறவை. கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த வார் இருப்பதை இல்லை என்று யார் சொல்லிவிட்டு சென்றாலும் உண்மை மட்டும்தான் நிலையானது, பொய் நிலையற்றது என்பதை நீர் உறுதி செய்து கொள்ளும். என்ன பேச்சு பேசுற? உன் நோக்கத்துக்கு பேசுற பேச்செல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமே. இங்க பார், நீ ஒரு ஆளே கிடையாது. எனக்கு கல்வி இருக்கிற இடத்துல யாருக்கும் பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. கற்ற கல்வி இங்கே இருக்கிறது. வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணிமணி வெள்ளை கமலத்தை விட்டிருப்பார். வெள்ளை அரியாசன அரசரோட நீ சரியாசனம் வைத்ததாயே, கலைமாரி தாயே கொடுக்கா. நீ என்ன அம்மா கொடுக்கு எனக்கு? மடியில
வழியில பயம், எனக்கு மடியிலையும் கணம் இல்ல, வழியிலையும் பயம் இல்ல. யாரை பார்த்து பயப்படுங்க அவசியம் எனக்கு எப்பவுமே கிடையாது. கட்ட கல்வி மீது நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முடிஞ்சா போட்டி ஓட்டு பாரு மோடு, எதுல வேணாலும் நான் வெற்றி வருவதற்கு நான் தயாரா இருக்கேன். தலைக்கணத்தில் சொல்லல, தன்னம்பிக்கையில சொல்றேன். நான் படிச்ச தன்னம்பிக்கையில. வெள்ளச்சாமியை கேவலப்படுத்துற மாதிரி பேசிவிட்டா உனக்கு வைர கிரீடம் உண்டு. ஆமா, எதுவா இருந்தாலும் பேசி பாருங்கன்னு சொல்றேன். வெங்காயம் சின்ன வெள்ளச்சாமி பெரிய அதுக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா யாத்தா. வெங்காயத்தை விற்கிறவனே வெள்ளச்சாமியா இருந்தா என்ன பண்ணுவேன்? அதான் அவன்கிட்டதே போய் கேட்கணும். டேய், ஒரு இல்லை சின்ன வெள்ளச்சாமி விட்றா, ஒரு இல்லை பெரிய சாமி வெள்ளச்சாமி விட்றான்னு. அப்போ நான் என்ன சொல்லுது தெரியுமா? நானே தான் வெள்ளச்சாமி என்னைய கூட்டிகிட்டு போமான்ருவேன். உரிப்பாகலாம். சரி, நீங்க சொன்னது மாதிரி வெள்ளச்சாமிங்கிற வெங்காயத்தை உரிச்சாச்சு. சரி, சரக்குன்னு வெட்டியாச்சு. வெட்டி நான் தட்டுல தனியா இருக்கேன். அடுப்பை மூட்டுவார்கள். சரி, மூட்டியாச்சு. சட்டியை வைப்பார்கள், வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றுவார்கள். சரி, ஒன்னையே ஊத்தியாச்சு. நீதானே சொன்ன எண்ணெயை ஊற்றுவார்கள், ஒன்னையே ஊத்தியாச்சு. முதல்ல நீ ஒழுங்கா காஞ்சிரு, அப்பத்தான் அந்த வெள்ளச்சாமிங்கிற வெங்காயம் வதக்கும். நீ ஒழுங்கா காயல அப்படின்னா நான் உரை விட்டுக்கிட்டு தான் கிடக்கணும். அப்படியாரு திருப்பி விறகா போட்டு எரிக்கணும். அப்படியாரு எல்லாம் படித்தவங்க தான். போய் கடையில் போய் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நம்ம எழுதி போனோம்னா எத்தனை சுழி போடுவோம்? 3. கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 சுழி தான் நெய். 3 சுழி இன்னும் 3 சுழி நெய் தான் வரும். தன்னைத்தானே சொல்லக்கூடிய இன்னைக்கு 2 சுழி தான் வரும். உனக்கு 3 சுழியா 2 சுழியானே தெரியலையா? அப்புறம் என்ன மரியாதையா பேசியா? மரியாதையா பேசு. மக்கள் உட்காந்துருக்காங்க, நீயா சொல்ற? நீ 3 சுழியா 2 சுழியானே தெரியல. முதல்ல நீ 3 சுழியான்னு அப்படிதான் சொல்றேன். இந்த பக்கம் வந்துகிட்டு நீ என்ன சொன்ன? 3 சுழியா? நான் 3 சுழியாங்க. மரியாதையா முதல்ல பேச கத்துக்க. 3 சுழியா 2 சுழியானே தெரியல. சாதி 2 ஒழிய வேறு இல்லை. சாற்றுங்கால் நீதி வலுவான் எரிமுறையில் மேதடியில் 8 பெரியோர் நாதாரிகளோத்தூர் பட்டாங்குள்ள பண்ணி சொன்ன. வெட்டனவே மெத்தனவே வெள்ளலா வேளத்தில் பட்டரும் கோல் பஞ்ச பெயாது நெட்டிருப்பதன் கெக்குடா பறை பசுமரத்தின் ஆணி வரைக்கும் நெக்குடும்னா. எனதருமை ரசிக பொதுமக்களே, என் தங்கச்சியை நான் நல்ல நேரத்தில் நான் கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும். என் தங்கச்சி முகூர்த்த நேரம் தவறுச்சு அப்படின்னா என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிடும். நான் எடுத்து வளர்த்த குழந்தை. ஆகையினாலே மீண்டும் இந்த பகுதியிலே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களை நான் வெள்ளனவே சந்திக்கிறேன். உங்கள் அறிவு எப்படி, என்னுடைய அறிவையும் மக்கள் எடை போட்டு பார்க்கட்டும், அங்கே பேசிக்குவோம். நான் அந்த இடத்துல காவல் பண்ணுறேன். என் தங்கச்சி வள்ளி. அப்போ என்கிட்ட போட்டியோட வரல நீ? இல்லை, மணி என்னையா? அப்போ என் தங்கச்சிக்கு முகூர்த்த நேரத்தில் நான் கல்யாணத்தை பண்ணணும். முடிச்சு வச்சுருங்களா? அப்போ இந்த பையன் வரும்போதே உங்களுக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கு. முடிச்சு கொடுப்பா என்னையே எப்படியாவது முன்னால் உட்கார வச்சு, யாராவது என்னை காப்பாற்றுங்க, எப்படியா இருந்தாலும் பெருமாள்ராஜ் விட மாட்டாப்புல இந்த மேடையில் பேசுவேன். அப்படியா? சரி, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைன்னா இன்னைக்கு வெள்ளச்சாமியே அவ்வளோதான், நொல்லச்சாமி ஆக்கிட்டு நீ வாடியா. நீ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி நினைக்கல. நான் ஆளை பிடிச்சின்னா அப்புறம் அவர் அவ்வளோதான். ஏன்னா நான் பயப்படாம நிக்கல. உங்களுக்கு தெரியும், நான் நடுங்கிறதுக்கு வேலையே கிடையாது. யாரை பார்த்து நான் பயப்பட மனசுக்குள்ள பயம் இருக்கு. வெளியில வீரத்தை காட்டுறேன். சந்திப்ப முடி வாடி. அண்ணே, முடிச்சது இந்த தம்பியா நானா? முடிச்சது என்ன வேணான்னு சொல்றது அவர் தானே. யாரு இது வந்து நீங்க சொல்றத பார்த்தா எப்படியோ ஒரு ஆளை மன்னிச்சுட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்கிறக்காக நீங்க என்னை ஒன்றுன்னு மன்னிக்க வேணாம். அப்படியே நான் இழுத்தேன் அப்படின்னா வெள்ளச்சாமினால தான் நாடகமே கெட்டு போச்சுன்னு நாளைக்கு விடிஞ்சு பேசுவாங்க. இதெல்லாம் பேசக்கூடாது, சமாளிக்கிற வேலையை விட்டுரு முதல்ல. அது சமாளிப்புள்ள. அவங்க சொன்னாங்க, நேரத்தை கண்டு சொன்னதை அவங்க 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. 2 ஏற்றுக்கிட்டு முடிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். என் தங்கச்சிக்கு நான் காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணணும். ஒரு சில பேர் தங்கச்சியை வீட்டில் வச்சுக்கிட்டே கல்யாணத்தை பண்ணி எதுக்க வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துகிறாங்க. நான் அப்படி இல்லை. எடுத்து வளர்த்த தங்க மாதிரி எல்லா பேருமே இருப்பாங்களாப்பா? எல்லா பேருமே ஒன்றை மாதிரி இருக்க முடியுமா? கல்யாணத்தை பண்ணி வேடிக்கை வாக்க வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. சரி, சந்தோஷம். என்பை நாரத தந்தை பிரமா தாய் கலைவாணி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி. இப்போ என் விட்டு ஆளை கூப்பிடுறேன். ஏதோ நல்ல நேரத்தில் தப்பிச்சுக்கிட்ட
நல்ல நேரத்துல நீ இப்ப திரும்பி போற, அதை நினைச்சுக்கிட்டு போ. மனுஷனுக்கு நேரமே மொத்தம் 4 வகை நேரம் தான். பிறப்பது நேரம், பருவம் அடைவது நேரம், திருமணம் அடைவதுன்னு இறப்பது நேரம். 4 நேரம் தான். அது என்ன நல்ல நேரம்? நான் இறக்காங்குள்ளேயும் ஒன்னிய பேசியே கொண்டு விட்டுதான் எனக்கு இறப்பே வரும். மனிதனுக்கு இறப்பு என்பது எங்க இருக்கிறது? இறப்பு என்பது இறந்தாலும் அவருடைய பெயர் உலகிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? இறந்த மனிதன் முத்தப்பா வேற நம்ம இன்னைக்கு சொல்லலையா? மனிதனுக்கு இறப்பு என்பது கிடையாது. ஆன்மா வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, உடம்பு தான் அழிந்து போகிறது. அது அப்புறம் வெள்ளச்சாமியை நீ ஜெயிச்சிரு, அப்புறம் பேசிக்குவோம். வெற்றியும் தோல்வியும் யாருக்கு தெரியுமா? வெற்றிங்கிற ஒரு படி இருந்தா கண்டிப்பா தோல்விங்கிற ஒரு படி இருக்கும். தோல்விங்கிற படியில மட்டும் நின்றுட்டு போக கூடாது, வெற்றிங்கிற படியை அடி எடுத்து வைக்கணும். நான் வெற்றி படிக்க போறேன். உன்னைய நான் ஏறவே விட மாட்டேன், காலை பிடிச்சி இழுத்துடுவேன். ஏற முடியாம தொங்கிக்கிட்டு இருந்தவன் தான் ஆணி மாண்டவியன். அதனாலதான் மோதனால பொழுது பிடிக்கிறதுக்குள் மாங்கல்யம் விளக்கோட சாபத்தை கொடுத்தேன். ராமாயணத்திலையும் தான் தொங்கு